வணக்கம். 8th English lesson, the 3 questions supplementary section 1 யூனிட் 3ல வரக்கூடியது. இதனுடைய தமிழாக்கம் இப்போ நீங்கள் கேட்கலாம். ஒரு சமயம் ஒரு அரசர் இருந்தார். அவருள் 3 கேள்விகள் எழும்பின. முதலாவதாக, எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கும் சரியான நேரம் எது? வாட்ஸ் த ரைட் டைம் டு பிகின் எவ்ரிதிங்? இது அவருக்குள் எழுந்த ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வியாக, யார் பேச்சை கேட்க வேண்டும்? யாருடன் பழக வேண்டும்? சரியான நபர்கள் யாவர்? யாரை ஒதுக்க வேண்டும்? Who were the right people to listen to? Whom to avoid? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியாக, எல்லாவற்றுக்கும் மேலான கேள்வியாக அவர்கள் தோன்றியது, எது மிக முக்கியமான வேலை? நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை எது? தோல்வி அடையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? இதுதான் அவரது மூன்றாவது கேள்வி. What is the most important thing to do and he would never fail? அவரது அரசவைக்கு வந்த கல்வியாளர்கள், அறிஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை அளித்தனர். முதல் கேள்விக்கு பதிலாக, நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இவைகளில் நல்ல நேரங்கள் அடங்கிய ஒரு அட்டவணையை முன்கூட்டியே தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றனர். இதன்படி சரியான நேரத்திற்கு ஒவ்வொரு வேலையும் செய்ய ஏதுவாக இருக்கும் என்றனர். ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் முன்கூட்டியே கணித்து எது முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அரசர் மட்டுமே எல்லா காரியத்தையும் சரியான நேரத்தில் செய்ய இயலாது. அவரது வேலைப்பளுவில் இதை கவனிக்கவும் முடியாது. எனவே இதற்கென்று அறிஞர்கள் நிறைந்த ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என்றனர். ஆனால் சில காரியங்களை அப்படி அறிஞர் குழுவினர் ஒரு வேலையை அரசர் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்கும் வரை காத்திருக்க முடியாது. எனவே வருவதை முன்கூட்டியே தெரிவிக்கும் மந்திரவாதிகளை அரசருக்கு உதவ நியமிக்க வேண்டும். அவர்கள் அரசர் செய்யும் காரியங்களுக்கு சரியான நேரம் எது என்பதை தெளிவாக தெரிவிப்பார்கள் என்றனர். இரண்டாவது கேள்வி, the right people to listen to and whom to avoid. மிக முக்கியமான நபர்கள், மிக தேவையான நபர்கள், பாதிரியார்கள், மருத்துவர்கள், போர் வீரர்கள், இவர்கள்தான் மிக முக்கிய மனிதர்கள் என்று ஆலோசனை குழு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினர். கேள்வியானது, எது மிக முக்கியமான வேலை என்பதாகும். சிலர் அறிவியல் என்றனர், சிலர் போர்த்திறன் என்றனர், சிலர் மத வழிபாடு என்றும் கூறினார்கள். எல்லா பதில்களும் வித்தியாசமாக இருந்ததால் அரசனால் எதையும் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. யாருக்கும் பரிசும் கிடைக்கவில்லை. ஆனால் பதில் தெரிந்து கொள்ள விரும்பி மிக புகழ்பெற்ற சன்னியாசி ஒருவரை ஆலோசிக்க விரும்பினார். காட்டில் அந்த சன்னியாசி வாழ்ந்து வந்தார். வெளியுலகம் எங்கும் செல்ல மாட்டார். சாதாரண மனிதர்கள் யாரையும் சந்திக்க மாட்டார். அரசனாகப்பட்டவர் சன்னியாசியின் குடிசைக்கு சில தொலைவில் குதிரையிலிருந்து இறங்கிவிட்டார். மெய்காப்பாளரை அங்கேயே நிறுத்திவிட்டு தனியாக சென்றார். அப்பொழுது சன்னியாசி தரையில் தன் குடிசைக்கு முன் குழி தோண்டி கொண்டிருப்பதை மன்னர் பார்த்தார். சன்னியாசி மன்னனை வரவேற்காமல் பள்ளம் தோண்டுவதில் முழுமையாக ஈடுபட்டார். ஒவ்வொரு முறையும் மண் வெட்டி எடுக்கும் பொழுது சிறிது மண் மட்டுமே வெளியே வந்தது. சன்னியாசி பலமாக மூச்சு விட்டார். அரசன் சன்னியாசியிடம், நான் சில கேள்விகளுக்கு பதில் பெற வந்துள்ளேன் என்று தான் நினைத்த அந்த 3 கேள்விகளையும் கூறினார். சன்னியாசி இதை செவிமடுத்தார். ஆனால் பதில் சொல்லவில்லை. மீண்டும் மண்வெட்டியை தோண்ட ஆரம்பித்தார். நீங்கள் களைப்பாக உள்ளீர்கள்.
அந்த மண்வெட்டியை கொடுங்கள், நான் சிறிது நேரம் வேலை செய்கிறேன் என்றார். நன்றி என்றார் சந்நியாசி. மண்வெட்டியை மன்னரிடம் கொடுத்துவிட்டு தரையில் அமர்ந்தார். 2 பள்ளங்கள் தோண்டிய பிறகும் சந்நியாசி மன்னரிடம் பதில் கூறவில்லை. மண்வெட்டியை வாங்க கையை நீட்டி, நீங்கள் ஓய்விடுங்கள், நான் சற்று வேலை செய்கிறேன் என்றார். ஆனால் மண்வெட்டியை மன்னர் தரவில்லை. மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார். அரசன் இறுதியாக அந்த மண்வெட்டியை தரையில் அடித்துவிட்டு, நான் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்றால் நான் இப்படியே திரும்பி போய்விடுகிறேன் என்று சொன்னார். அதற்கு சந்நியாசி அவர்கள், கொஞ்சம் பொறுங்கள், யாரோ ஓடி வருகிறார்கள், அவர் யார் என்று நாம் பார்ப்போம் என்றார். அரசன் சுற்றி பார்த்தான். ஒரு தாடி மனிதன் காட்டில் ஓடி வந்தான். அரசர் அருகே வந்ததும் தரையில் விழுந்தான். மெல்ல முணுகினான். அரசனும் துறவியும் தங்களால் முடிந்தவரை அந்த மனிதனின் ஆடையை அவிழ்த்து பார்த்தனர். வயிற்றில் பெரிய காயம் இருந்தது. அரசன் காயத்தை கழுவி தன் கைக்குட்டையால் கட்டு போட்டார். துறவியும் தன் துண்டால் கட்டு போட்டார். மீண்டும் மீண்டும் இரத்தம் வந்தபடியே இருந்தது. அதனால் கட்டுக்களை அவிழ்த்து காயங்களை மீண்டும் மீண்டும் கழுவி கட்டு போட்டபடியே இருந்தனர். ஒரு வழியாக இரத்தம் நின்றது. அவன் குடிக்க தண்ணீர் கேட்டான். அரசன் அவனுக்கு நன்னீர் கொடுத்தார். சூரியன் மறைந்தது. குளிர்ச்சியும் நிலவியது. அரசரும் துறவியும் காயப்பட்ட மனிதரை குடிசைக்குள் தூக்கிச் சென்றனர். படுக்கையில் கிடத்தினர். படித்தபடி அந்த மனிதன் கண்களை மூடிபடி அமைதியாக இருந்தான். ஆனால் அரசன் களைப்பாய் உணர்ந்தார். நெடுந்தூரம் நடந்தது, மண் தோண்டியது போன்ற வேலைகள் அனைத்தும் அவரை களைப்படைய செய்யவிட்டன. அடுத்து அப்படியே தூங்கிவிட்டார். காலையில் கண் விழித்தார் அரசர். தான் எங்கே இருக்கிறோம் என்பதே முதலில் அரசருக்கு ஞாபகம் வரவில்லை. தாடிக்கார மனிதன் படுக்கையில் படுத்தபடி மின்னும் கண்களுடன் உன்னிப்பாக தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை அரசர் பார்த்தார். என்னை மன்னியுங்கள் என்று தாடிக்கார மனிதன் தன் பலவீனமான குரலில் அரசனிடம் கூறினார். அரசன் விழித்தெழுந்து அவன் அருகில் வந்தார். உன்னை எனக்கு தெரியாது, நான் மன்னிக்க எதுவும் இல்லையே என்றார். உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு தெரியும். நான் உங்கள் எதிரி, உங்களை பழிவாங்க சபதம் செய்தவன். என் சகோதரனை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், அவனது சொத்துக்களை பிடுங்கிவிட்டீர்கள். நீங்கள் துறவியை சந்திக்க தனியாக இங்கு வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் உங்களை கொல்ல திட்டமிட்டேன். தாங்கள் தனியாக திரும்பி வரும் வேளையில் கொல்லலாம் என்று இருந்தேன். மாலை இருட்டியது, ஆனால் தாங்கள் திரும்பி வரவில்லை. எனவே நான் மறைவிடத்திலிருந்து தாக்க இயலாது என்பதை தெரிந்து கொண்டு வெளியே வந்தேன். ஆனால் உங்கள் மெய்க்காவலர் என்னை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். என்னை தாக்கி காயப்படுத்தினார். அவர்களிடமிருந்து தப்பித்து வந்தேன். இரத்த போக்கினால் இறந்து போயிருப்பேன். நான் உங்களை கொல்ல நினைத்தாலும் நீங்கள் என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நீங்கள் விரும்பினால் நான் வாழும் நாளெல்லாம் உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். என் மகன்களும் தங்களுக்கு சேவை செய்வார்கள். என்னை மன்னியுங்கள் மன்னா என்றார். தன் எதிரியோடு சமாதானமாக போவதில் மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். தனக்கு ஒரு புது நண்பன் கிடைத்ததாக மகிழ்ந்தார். மருத்துவரையும் வேலையாட்களையும் அனுப்பி அவனின் உடல் நலத்தை கவனிக்கப் போவதாக சொன்னார். அவனது சொத்துக்களை திருப்பி அளிப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார். காயம்பட்ட மனிதனிடம் விடை பெற்ற அரசன் முகப்பு பகுதிக்கு சென்று துறவியை பார்த்தார். வெளியே செல்வதற்கு முன் தன் கேள்விக்கு பதில்களை பெற எண்ணினார். துறவி வெளியில் முழங்காலிட்டு முதல் நாள் தோண்டிய விதை மேடைகளில்
விதைகளை விதைத்து கொண்டிருந்தார். அரசன் துறவியை அணுகினார். கடைசி முறையாக என் கேள்விக்கு என்ன பதில் கூற முயல்கிறீர்கள் என்று கேட்டார். உனக்கு ஏற்கனவே பதில் கிடைத்து விட்டது என்றார் துறவி. என்ன சொல்கிறீர்கள்? என்ன பதில் கிடைத்தது என்று வினவினார் அரசர். தெரியவில்லையா? நீ நேற்று எனது பலவீனத்தை எண்ணி இறக்கப்படாவிடில் இந்த பள்ளங்களை நான் தோண்டி இருக்க முடியாது. அவ்வாறு தோண்டி இருக்காவிட்டால் நீ உனது போக்குப்படி சென்றிருப்பாய். அந்த மனிதர் உன்னை தாக்கியிருப்பார். மிக முக்கியமான நேரம் நீ பள்ளங்களை தோண்டியதுதான். நான் உனக்கு மிக முக்கியமான நபர். பிறகு அந்த மனிதர் நம்மிடம் ஓடி வந்தான். காயம்பட்ட மனிதனுக்கு நீ உதவிய நேரமே மிக முக்கியமான நேரம். நீ அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அவனுடன் சமாதானம் ஆகாமலேயே அவன் இறந்து போயிருப்பான். அந்த நேரத்தில் இந்த தாடிக்கார மனிதன்தான் மிக முக்கியமான மனிதன். நீ அவனுக்கு நன்மை புரிந்தாய். அதுவே உனது முக்கியமான பணியாக இருந்தது. ஞாபகத்தில் வைத்துக்கொள், நல்ல நேரம் என்பது ஒன்றுதான். அது தற்போதைய நிமிடங்கள்தான். ஏனென்றால் இந்த நிமிடங்கள்தான் நம் கையில் உள்ளன. இந்த நிமிடங்களில்தான் செயல்படும் ஆற்றல் உள்ளது. உன்னுடன் யார் இருக்கிறார்களோ அவர்களே மிக முக்கியமான நபர்கள் ஆவர். அவர் வேறு யாருடனாவது எப்போதாவது தொடர்பு கொள்ளுவாரா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. மிக முக்கியமான பணி பிறருக்கு நன்மை செய்யும் பணியாகும். ஏனென்றால் அந்த பணிக்காக மட்டும்தான் மனிதன் இவ்வுலக வாழ்க்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜிடிஸ் வியூஸ் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.